இந்த ஆய்வுகளின் முடிவுகளை முன்மாதிரியாக வைத்துதான் தற்போது தமிழகத்தில் மீண்டும் பூம்புகார் துறைமுகத்தில் தமிழக அரசின் சார்பில் ஆய்வுகள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ஆழ்கடலிலும் ஆராயப்படும் தமிழர் வரலாறு, மூவேந்தர் காலத்திலும் சங்க இலக்கியத்திலும் சங்க காலத்திற்கு பின்னான காப்பியங்களிலும் சிறப்பித்து கூறப்படும் மிக பெரும் கடல் வாணிப துறைமுகமாக இருந்த காவிரி பூம்பட்டினம் என்றழைக்கப்பட்ட இன்றைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பூம்புகாரில் பழந்தமிழ் நாகரிகத்தின் தொன்மையை கண்டுணர்ந்து ஆராயும் பொருட்டு இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கடலுக்கு அடியில் ஆய்வுகள் மேற்கொள்ளும் இப்பணியினை பேராசிரியர் ராஜன் தலைமையிலான தொல்லியல் துறை இயக்குநர் சிவானந்தம் அவர்களை உள்ளடக்கிய வல்லுநர் குழு தொடங்கியுள்ளது. பழந்தமிழரின் தொன்மையை வெளிக்கொணர்வதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிக்கும் நம் பாரம்பரியத்தை உலகறிய செய்வதில் அவரது ஈடுபாட்டிற்கும் இந்த ஆய்வுகள் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த ஆய்வு குறித்த செய்தி உண்மையாகி உள்ள நிலையில் இதன் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்ற ஆர்வம் ஒவ்வொரு தமிழரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இருப்பினும் தமிழரின் அடையாளங்கள் உலகிற்கு தெரிந்துவிட்டால் தனக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் வடக்கில் உள்ளவர்கள் இந்த ஆராய்ச்சியை தடுப்பதற்கான வழிகளை இப்பொழுது தேடத் தொடங்கியிருப்பர். அனைத்து தடைகளையும் தாண்டி இந்த ஆய்வின் முடிவுகளை நோக்கி ஒவ்வொரு தமிழரின் எண்ணங்களும் காத்துக் கொண்டிருக்கின்றன என்பதே உண்மை.